இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 11:29. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். யெப்தாவின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். சரியா? இன்னைக்கு பெந்தைக்கோஸ்தே ஞாயிறு என்று உலகம் முழுவதும் இந்த பெந்தைக்கோஸ்தே பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் தேவாலயத்தில் போய் பண்டிகையை கொண்டாடும் பொழுது, புசித்து அந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது, அதாவது புனித வெள்ளிக்கிழமை, ஈஸ்டர் தினம், அதிலிருந்து 50வது நாள், அதுதான் பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. பெண்டிகாஸ்ட்னா 50வது நாள்னு அர்த்தம். அந்த 50வது நாளிலே அவர்கள் கூடி கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது இந்த 120 பேரும் தனியாக ஒரு மேல்வீட்டு அறையிலே இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் மேலிருந்து பலமாய் இறங்கி வந்து, ஒரு மகிமை இறங்கி வந்து தமது ஜனங்களை மூடியது. அதைத்தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த நாளை அனுசரித்து அதற்காக ஜெபம் பண்ணி, அபிஷேகம் பெறாதவர்கள் இருந்தால் அவர்கள் அபிஷேகம் பெறுவதற்காக ஒரு உதவி செய்கிற ஒரு ஞாயிறாக இந்த நாள் ஆராதனை இருக்கிறது. அபிஷேகம் பெறாமல் இருப்போமானால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த நாளை நினைவு கூறுகிற நேரத்தில் தேவன் வானத்திலிருந்து தமது ஆவியை நம்ம எல்லாத்துக்கும் சம்பூர்ணமாய் பொழிந்தருளுவாராக. யெப்தாவின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். யெப்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா, சொந்த குடும்பத்தில் அவனை அற்பமாய் எண்ணினார்கள். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்து பார்த்தால், கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். கூட பிறந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ அந்நிய ஸ்திரீனுடைய மகன், ஆகையினால நீ எங்களை விட்டு புறப்பட்டு போ. பார்த்து சுதந்திரமே இல்லப்பா, ஒரு பங்குகளே ஒண்ணுங்களே போ என்று துரத்தினார்கள். சில வீடுகளில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். கடந்த நாட்களில் ஒரு இடத்துக்கு போயிருக்கிற, ஜெபம் பண்ணும்போது ஒரு சகோதரி கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை அப்படின்னாங்க. சரி ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னேன். என்னுடைய அக்கா பலவீனத்தில் நோயில் இறந்து போனாங்க. எங்கள் அக்காவுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். எங்கள் அக்காவுடைய மாப்பிள்ளை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டார், எங்கே போனார்னே தெரியல. அந்த 2 பிள்ளைகளையும் நான் எடுத்து வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த 2 பிள்ளைகளும் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி சில வீடுகள் இருப்பாங்க, தன்னுடைய குழந்தைகளாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த வீட்டில் வளருவாங்க. அப்படி பல குடும்பங்கள் சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். ஏன்னா இந்த குடும்பத்தில் இந்த குடும்பத்தில் இருந்தாலும் அந்த ஸ்திரீகள் அவனை நீ அந்நிய ஸ்திரீனுடைய மகன் என்று சொல்லி புறக்கணிக்க அனுப்பி விட்டார்கள். ஒருவேளை நாம் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படலாம். அவனை வீட்டை விட்டு துரத்தி விட்டார்கள். வீட்டில் ஒருவனாக அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட யெப்தா மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஒருவேளை ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே, தள்ளப்பட்ட நிலைமையில இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகிறது, துரத்தி விட்டவர்களே அவனை தேடி வந்து யெப்தாவை நியாயாதிபதிகள் ஆக்கினார்கள். மோசேயின் காலங்கள், யோசுவா காலங்கள் போனதற்கு அப்புறமாக நியாயாதிபதிகள் காலங்கள் இருந்தது. ராஜாக்கள் காலத்துக்கு முன்பதாக தங்களை ஆளுகை செய்வதற்கு அவர்கள் ராஜாவை பதிலாக நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார்கள். யார் துரத்தி விட்டார்களோ அந்த ஜனங்களை தேடி வந்து அவனை நியாயாதிபதியாக அவர்கள் வைத்தார்கள். ஆகையினால இன்னைக்கு ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இருப்பாரானால், நாம் யாரால் புறக்கணிக்கப்படுகிறோமோ, துரத்தி விடப்படுகிறோமோ, அவர்களால் கனத்தை பெறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது யோவான் 1:11 சொல்லுகிறது, அவருடைய சொந்த குடும்பம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 2-3 சொல்லுகிறது, அவருடைய சொந்த ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் 9:16 சொல்லுகிறது, பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் என்ன சொன்னாங்க? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, மரியாளுடைய மகன் அல்லவா, பிசாசு பிடித்தவன், மதுபான பிரியன், போஜன பிரியவன் என்றெல்லாம் சொல்லி ஏளனம் பண்ணினார்கள். இயேசுவை தேவ குமாரன் என்று அங்கீகரிக்கவும் இல்லை. அவ்வளவு காரியம் நடந்தோம். ஆனால்
அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால யோவான் 12:19 சொல்லுகிறது, இதோ உலகமே அவர் பின் செல்லுகிறது. அவர் ஊழியம் செய்தது இஸ்ரவேல் தேசம் மட்டும்தான். வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இருக்கும் பொழுது அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். எந்த சபையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அந்த சபையில் முழு உலக ஜனங்களை வந்து கூடி இருக்கத்தக்கதாக தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களில் கிரியை செய்ய போகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாத்திரமல்ல, அவர்கள் ஸ்தோத்திரம் சாட்சியிட்டதை பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு உலக மக்கள் தொகையில் 230 கோடி மக்கள் இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேலே இறங்கி வந்திருந்ததுனால பைபிளில் போட்டிருக்கிறது. யோவான் 1:33-34 யோவான் ஸ்நாபகன் சொல்றாரு, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். மார்க் 3:11 சொல்லுகிறது, அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அசுத்த ஆவிகள்லாம் அலக்கடிச்சு ஓடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால சொந்த ஜனங்கள் புறக்கணித்தாலும், எல்லாராலும் அவன் தள்ளப்பட்டாலும், அவன் அவருடைய ஊரில் அவர் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தாலும், யூதர்களால், பரிசேயர்களால், சதுசேயர்களால், வேதபாரர்களால் அவர் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தாலும், அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால முழு உலகமே அவர் பின் சென்றதென்று சாட்சி சொல்லக்கூடிய அளவில் ஆவியானவர் கிரியை செய்தார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசராகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வழியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யோசேப்பினுடைய வாழ்க்கையில பாருங்க, யோசேப்புக்கு வந்த பேரெல்லாம் என்ன? சொப்பனக்காரன், அடிமை, சிறை கைதி, போத்திபார் மனைவியோடு தவறோடு நடந்து கொண்டவன். அவன் மேலே உள்ள குற்றச்சாட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நடக்கலை, ஆனால் அவன் மேலே இருந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு சில பேருக்கு நடந்திருக்கும், அதை மறைச்சிக்கிட்டு இருப்பான். அவன் நடக்கலை, ஆனால் அவன் மேலே இருந்த குற்றச்சாட்டு. இவன் போத்திபாருடைய மனைவி குற்றச்சாட்டுலாம் பண்ணான். இதையெல்லாம் தாங்கி குழியில் தூக்கி போட்டார்கள், 20 வெள்ளைக்காசுக்கு விற்றார்கள், சிறையில் கொண்டு அடித்தார்கள். சிறை கைதி, அக்யூஸ்ட் என்று சொல்லக்கூடிய அளவுலாம் இருந்தார்கள். இவ்வளவு பரிசுத்தவான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் வேதம் கூறுகிறது, ஆதியாகமம் 41:38 அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். வேறு ஒருவன் உண்டோ? ஒரு பார்வோன் அவன் யோசேப்பை குறித்து சாட்சி கொடுக்குறான் பாருங்க, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ? இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு குற்றம் சாட்டப்பட்டாலும், புறக்கணிக்கப்பட்டாலும், சிறையில் அடைக்கப்பட்டாலும், எந்த நிலைமைக்கு வந்தாலும் சரி, தோத்துறோம். ஒரு நாள் வரும், ஆண்டவர் எல்லார் வாயாலையும் சாட்சி சொல்ல வைக்கிறார், இவனைப் போல தேவ ஆவியை பெற்றவன் ஒருவன் உண்டோ? ஹல்லேலூயா. அவள் அப்படிப்பட்டவள், இப்படிப்பட்டவள் ஏகப்பட்ட பேர் இருக்கும். ஆனால் யோசேப்புக்கு இருக்கிற பேர், தோத்துறோம், இவனைப் போல ஒரு தேவனுடைய ஆவியை பெற்ற ஒருவன் உண்டோ? இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் நமக்குள்ள இறங்கி வரும் பொழுது நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். அதனால தான் பைபிளில் போட்டு ராஜா கண்ட சொப்பனத்திற்கு சரியான விளக்கம் கொடுத்து, தேசத்தில் வரப்போகிற பஞ்சத்தை முன்னக்கூட்டியே அறிவித்து, அந்த பஞ்சத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை கொடுத்து ஜனங்களை காப்பாற்றியதுனால அவன் ராஜாவுக்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக மாறினான். அவன் மேலே இருந்த அபிஷேகம் அவனை அப்படி ஆக்கிடுச்சு. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. யாரையும் கண்ணீர் வடிக்க விட மாட்டாங்க, யாரையும் வேதனைப்படுத்த மாட்டாங்க, அவங்க நிமித்தம் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. அல்லேலூயா. உங்களை குறித்து உங்கள் பெற்றோர் சந்தோஷப்படணுமா? ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள்ள இருக்கணும். பரிசுத்த உங்களை பாவத்தில் இருந்துட்டீங்கன்னா உங்கள் பெற்றோர் உங்களை குறித்து கண்ணீர் வடிக்க தான் செய்வாங்க. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் இந்த பிள்ளையை பெற்றதுக்கு நான் பாக்கியவதி, புண்ணியவதி என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா.
சந்தோஷமா இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை குறித்து அப்படிதான் சொன்னாங்க, இவர் பால் குடித்த முலைகளும் இவரை சுமர்ந்த கற்பங்களும் பாக்கியம் உள்ளவைகள். இந்த யோசேப்பு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினான். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா இப்போ குடும்பத்துக்கு சாபமாக இருப்பாங்க, பிள்ளைகளுக்கு சாபமாக இருப்பாங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கு சாபமாக இருப்பாங்க, எல்லாத்துக்கும் சாபமாக இருந்துட்டு வீட்டில் ஒருத்தருமே சரியில்லை பாஸ்டர். ஆக நம்ம மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மை பகைக்கிறவங்களுக்கே நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்களை பகைக்கிறவங்களை ஆசீர்வதிங்கள், நிந்தித்து துன்பப்படுத்துறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் தான் என்ன? அல்லேலூயா. அவனை இடித்து இவனை செதுக்கி அவனை நறுக்கி அவனை பகைச்சு அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட எல்லோரையும் நேசித்து அன்பு காட்டி அல்லேலூயா அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா என்ன? அதை ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தரப்போகிறார். யோசேப்பின் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்ததுனால பகைத்த சகோதரனையும் நேசித்தான். அம்மா அப்பாவெல்லாம் சேர்த்து கூட்டு வச்சு சாப்பாடு போட்டான். அவன் பார்வோனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணி எகிப்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டான். இன்னைக்கு நமக்குள்ள ஒரு வாஞ்சை வந்து நம்ம அப்படி இருந்தோம்னா அது ஒரு ஆசீர்வாதமாக இருப்போம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். அல்லேலூயா. யோசுவாவை குறித்து வாசிக்கிறோம். யோசுவா அவன் ஒரு பணிவிடைக்காரன் என்று தான் அழைக்கப்பட்டிருந்தான். மோசேயோட வாழ்ந்த நாட்களில் ஒரு பணிவிடைக்காரன், ஒரு யுத்த வீரன். மோசே இருக்கும் பொழுது கூட இருந்து யுத்தம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அப்படிப்பட்டவனை தேவன் தனது ஆவியால் நிரப்பினார். எண்ணாமம் 27ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்பர்ஸ் 27:18 வாசியுங்கள். மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாய யோசுவா என்னும் ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. அவன் ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிற யோசுவாவை நீ தெரிந்து கொண்டு அப்படின்னு போட்டிருக்கிறது. அவ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அந்த தலைமைத்துவம் நமக்குள்ள ஏற்படுது. குறிப்பிட்ட ஊழியத்திற்காக ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து அபிஷேகம் செய்கிறார். இந்த நல்லங்கிற வார்த்தை தேவன் ஒருவருக்கு தான் பயன்படுத்தும். ஆண்டவரே சொன்னார், நல்ல போதகரேன்னு ஒருத்தன் ஓடி வந்தான். நீ நல்ல போதகன்னு சொல்லாதப்பா, தேவன் ஒருவரே நல்லவர். ஆமன், தோத்திரம், மகிமை தேவனுக்கே. ஆகையினால இந்த லீடர்ஷிப் எப்படி உருவாகிறது என்று சொன்னால் தோத்திரம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள இறங்கி வந்தாதான். மோசே சொல்லுதாரு, நீ அபிஷேகம் பெற்ற அந்த யோசுவாவை தெரிந்து கொண்டு அப்படிங்கிறார். அப்படி தெரிந்து கொண்டதுனால யோசுவா 4:14 சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரிழந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அப்போ தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இறங்கி வந்து நல்ல ஒரு குவாலிட்டி லீடராக இருப்பது மாத்திரமல்ல, அவன் எல்லா ஜனங்களும் அவனுக்கு பயந்திருக்கக்கூடிய அளவில் தேவன் அவன் மேலே ஆவி வைத்திருந்தார். அப்படியே நிறைய பேருக்கு அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்து நடத்தி கொண்டே வருகிறார். மேல் வீட்டு அறையில் இறங்கி வந்த அபிஷேகம். அதுவரைக்கும் பயந்திருந்தார்கள், ஒன்றும் செய்வது அறியாதிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோடு பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. முடவர் நடக்கிறத பார்த்தாங்க, கடல் மேலே நடந்து போகிறத பார்த்தாங்க, செவிடர்கள் கேட்பதை பார்த்தாங்க, குருடர்கள் பார்வையடைந்ததை பார்த்தாங்க, மரித்தோர் எழும்புறதெல்லாம் பார்த்தாங்க, 5 அப்போ 5000 பேருக்கு பெருகிறத பார்த்தாங்க, எல்லா தண்ணீர் திராட்சரசமாக மாறுவதை கண்ணால் பார்த்தாங்க. எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தவங்க ஒன்றுமே செய்ய முடியல. அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தவுடனே எழுந்தார்கள். அல்லேலூயா. ஆமாம், எழுந்தார்கள். தோத்திரம். அவர்கள் நடுவில் பேதுரு எழும்பி நின்று, நீங்கள் காண்கிற வழி அப்படி அல்ல இப்படி அல்ல, யோவேல் தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டபடியே கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. இன்னைக்கு அதைத்தான் பார்க்கிறீர்கள் என்று சொல்லி பேதுரு பிரசங்கம் பண்ணாரு. வந்திருக்கிற நிறைய கூட்ட ஜனத்துல 3000 பேர் ஓடி வந்து குத்தப்பட்டவர்களாகி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போ தான் பேதுரு சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள், மேலும் அநேக வார்த்தைகளை சொல்லி மாறுபாடான சந்ததி விட்டு உங்களை வேறுபடுத்தி காத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே 3000 பேர் ஓடி வந்து ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. அடுத்தடுத்து அப்படியே பெருக ஆரம்பிச்சது. போற இடங்கள்லாம் வைராக்கியமாக பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தோத்திரம். கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். வேத வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் கர்த்தருக்குள்ள வந்தார்கள், விசுவாசிகள் ஆனார்கள்னு சபைகள் நாளுக்கு நாள் பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து கொண்டு பெருகின அப்படின்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கிறது.
கட்டடங்களை கட்டி ஆட்களை வச்சு பண்டிகை கொண்டாடுவது வேற, பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடு பெறுகிறது வேற. ஆவியானவருடைய பிரசன்னம் அவ்வளவு வல்லமையாக இருந்தது. அதே அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு நம்ம மேலே ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை நீரப்புமே, என்னை நீரப்புமே, என்னை நீரப்பியே அனுப்புமே. அபிஷேகம் வெற்றிக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒரு 5 காரியங்கள். முதலாவது அப்போஸ்தலர் 2:38, ரட்சிப்பை அடைந்திருக்க வேண்டும். வாசியுங்கள், அப்போஸ்தலர் 2:38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அப்போ மனம் திரும்பின பொழுது, ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது, எத்தனை வருஷம் பைபிளை தூக்கினாலும், எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும், எத்தனை வருஷங்கள் நாம் ஓடி ஓடி வந்தாலும் என்ன, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் மனம் திரும்பும் பொழுதுதான் அபிஷேகம் பெறுவதற்கு நாம் ஆயத்தமாகிறோம். இன்னைக்கு ரட்சிக்கப்படாதவங்களா ரட்சிக்கப்பட்டிருங்க. அல்லேலூயா. இரண்டாவது, யோவான் 7:38-39 ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல விசுவாசமாய் இருக்கிறவனிடத்துல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பெருகி ஓடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே எவ்வளோ விசுவாசம் வைக்கிறோமோ அந்த அளவு நமக்குள்ள அபிஷேகம் கிடைக்கும். ஹல்லேலூயா, ஆமென். மூணாவது, தாகம். அதே இதில் முந்தின அவசரம் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பண்டிகையின் பிரதான நாளிலே எல்லாரும் பண்டிகை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பண்டிகை நாளே அங்கே பார்த்தா சாப்பாடு அங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கும். இவர் நமக்கு அது கொண்டு வந்திருக்கா, இது கொண்டு வாயில் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இயேசு திடீர்னு வந்து நின்று சத்தமாக கூப்பிட்டார், தாகமாக இருக்கிறவர்களே. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சவுண்டு கொடுக்கும்போது அப்படியே விழிச்சு பார்ப்பாங்க. இயேசு கிறிஸ்து அனைத்தான் சத்தம் போட்டிருக்கார், மிக சத்தமாய். பண்டிகையின் பிரதான நாளிலே சத்தமிட்டு அவர் சொன்னார், தாகமாக இருக்கிறவன் என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் மேலே எவ்வளவு தாகம் இருக்கோ அந்த அளவு ஆண்டவர் உங்களை நிரப்பி இந்த இடத்தை விட்டு உங்களுக்கு அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. நாலாவது, அப்போஸ்தலர் 5:32, கீழ்ப்படிதல் உள்ளவர்களுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்கிறார். வாசிங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியானவர். என்னைக்கு கீழ்ப்படுகிறாய்? ஆபிரகாமை பார்த்து ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். அவன் செய்ய வரும் பொழுது, இப்பொழுது நீ எனக்கு கீழ்ப்படுகிறவன் என்று அறிந்து கொண்டேன். கீழ்ப்படுகிற தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். உன் தகப்பனாகிய தாவீது என்னுடைய வழிகளெல்லாம் என்னுடைய கட்டளைகளெல்லாம் கை கொண்டு நடந்தபடியால், என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடியால் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இடத்துக்கு வந்த அடுத்த நிமிடமே உங்களுக்கு அபிஷேகம். அல்லேலூயா. அதை விடுங்கிறார் விடு, இதை விடுங்கிறார் விடு, தேவனுக்கு கீழ்ப்படி தோத்துறோம், அடுத்த நிமிடமே பரிசுத்த அபிஷேகம். லூக்கா 11:11-13 வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். இயேசுவும் ஜெபம் பண்ணினார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோன்னு சொல்றோம், அக்கினி இறங்கி வருது. வாசித்து பாருங்க. அப்பத்தை கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானோ, அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேனை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாய் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அவன் பைபிள் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகள் கேட்கிற இதெல்லாம் கேட்குறாங்களோ அப்படியே வாங்கி கொடுக்கீங்களே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் நீங்கள் கேட்பதற்கு மேலாக பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ நீங்கள் ஜெபிக்க போறீங்க, ஜெபிக்கிற நேரத்தில் அவன் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுக்க போகிறார். வேதவசனத்தின்படி. ஹல்லேலூயா. அப்படி அபிஷேகத்தால் நிரம்பின பிள்ளைகளா, விசுவாசிகளா நம்ம சபையில் இருக்கணும். அப்போ அதுக்கப்புறம் ஆவியானுடைய பலத்த கிரியை சிறுவை குண்டத்தில் வெளிப்படும். முடவர்கள் நடப்பதையும், மரித்தோர்கள் எழுப்புவதையும், குருடர்கள் பார்வையடைவதையும், செவிடர்கள் கேட்பதையும், அற்புதத்தின் மேல் அற்புதம் நடக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அபிஷேகம் எல்லாருக்குள்ளேயும் இறங்கி வரும் பொழுது தேவ அபிஷேகம் நிறைந்த ஒரு
நபர்களாய் அபிஷேகம் நிறைந்த ஒரு தேவனுடைய சபையாய் இந்த இடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கி வந்தவர்னு பிடிப்போடு ஆண்டவர் பேசுகிறார். போய் ரதத்தில் போய் சேர்ந்து கொள்றான். கந்தாகிய மந்திரிக்கு நாசனம் கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர்றான். அந்த அபிஷேகம் நம்ம இறங்கி வரும் பொழுது இந்த உலகத்துக்கு நாம் அநேகருக்கு சாட்சியாக மாறுகிறோம். அன்னைக்கு ஊற்றிய அபிஷேகம் இன்றைக்கும் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. எங்கெல்லாம் தாகத்தோட அப்படியே கேட்குறாங்களோ அப்படிலாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஆண்டவர். அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு தாருமாப்பா அப்படின்னு கேட்கணும். கண்களை மணி வலது கரங்களை உயர்த்தி ஆமன் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே.